1923ல் ஜானஸ் நிக்கோலஸ் பிரான்ஸ்டட் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டும், அடுத்தது இவர் கூடவே தாமஸ் மார்டின் லவ்ரி அப்படின்ற சயின்டிஸ்ட்டும் சேர்ந்து அர்சீனியஸுக்கு அப்புறம் 1923ல் ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன அப்படின்ற கான்செப்டை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தேரியை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தேரிக்கு பேர் தான் பிரான்ஸ்டட் லவ்ரி தேரி, ஆசிட் பேஸுக்கானது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் ஆசிட் அப்படின்னா இவங்க சொல்கிற கான்செப்ட் புரோட்டான் டோனார் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஸ் அப்படின்னு சொன்னால் புரோட்டான் அக்செப்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆசிட் காம்பவுண்ட் அப்படின்னு சொன்னால் தங்கிட்ட இருக்கிற ஒரு H+ அயான்ஸை அது டொனேட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் இட் இஸ் கால்ட் பிரான்ஸ்டட் லவ்ரி ஆசிட். அந்த ஒரு காம்பவுண்ட் H+ அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் இட் இஸ் கால்ட் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ H+ வெளியே போச்சுன்னா அதுக்கு பேர் ஆசிட், H+ உள்ளே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் பேஸ். இதுதான் 1923ல் பிரான்ஸ்டட் லவ்ரி அப்படின்ற ரெண்டு சயின்டிஸ்டும் சேர்ந்து தன்னுடைய கான்செப்டை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கான்செப்டுக்கு பேர் தான் பிரான்ஸ்டட் லவ்ரி தேரி. ஸோ H+ வெளியே போனால் ஆசிட், உள்ளே வந்தால் பேஸ். இதுதான் செகண்ட் லவ்ரி பிரான்ஸ்டட் ஆசிட் பேஸ் தேரியில் ஆசிட் H+-ஐ டொனேட் பண்ணும், பேஸ் H+-ஐ அக்செப்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் NH3 + H2O gives NH4+ + OH- அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம NH3-ஐ ஆசிடாக பேஸாக தெரியல அப்படின்னு சொன்னால் அந்த NH3யோட H2Oவை ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த H2O H+ ஆகும், OH- ஆகும், டிசோசியேஷன் ஆகி அப்போ H+-ஐ யார்கிட்ட கொடுக்குறாங்க, NH3 கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ NH3 அந்த H+ அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸோ NH4+ சேஞ்ச் ஆகுது. ஸோ H+ அக்செப்ட் பண்ணுறதால NH3 இஸ் எ பேஸ், H2O வந்து H+-ஐ டொனேட் பண்ணுறதால அதுக்கு பேர் ஆசிட். ஸோ H2O டொனேட் proton H+, it is called acid H2O. NH3 proton acceptor H+ அக்செப்ட் பண்ணுது. ஸோ அதுக்கு பேர் பேஸ் அப்படின்றது தான் நம்முடைய லவ்ரி பிரான்ச்சஸ் சொல்கிறாங்க. ஸோ NH3 பேஸ் அக்செப்ட் H+, H2O ஆசிட் டொனேட் H+. இதுதான் ஆசிட் பேஸ் தெரியல செகண்ட் கான்செப்டுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். லவ்ரி பிரான்ச்சஸில் ஒரு ஸ்பெஷல் கேரக்டரைசேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் இன்ட்ரடியூசஸ் கான்ஜுகேட்டட் ஆசிட் பேஸ் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி அர்சீனியஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காம்பவுண்ட் வாட்டரில் டிசால்வ் ஆகிச்சுன்னா அது H+-ஐ கொடுக்கும், அது ஆசிட். இல்லைனா OH- கொடுத்தா பேஸ். இது தனித்தனியாகவே நம்ம பண்ண போகிறோம். ஆனால் இங்கே நீங்கள் எக்ஸாம்பிள்லேயே நீங்கள் பார்த்தீங்க NH3 + H2O gives NH4+ OH-. ஸோ H2ஓட NH3 சேர்த்த பிறகு தான் H2O ஆசிட்னும் NH3 பேஸ்னும் நமக்கு தெரியுது. அப்போ ரெண்டுமே கான்ஜுகேட்டட் ஆசிட் பேஸ், ரெண்டும் ஒரு ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆன பிறகு தான் அந்த ஆசிடாக பேஸாக நம்ம கண்டுபிடிக்க முடியுது. அதுதான் இன்ட்ரடியூசஸ் கான்ஜுகேட்டட் ஆசிட் பேஸ் பேரு. நெக்ஸ்ட்டு வந்துன்னா ஒர்க் இன் நான் அக்வா சொல்யூஷன் ஆல்சோ, தண்ணியில் கரையாத வாட்டரில் டிசால்வ் ஆகாத காம்பவுண்டுக்கு கூட நம்ம இந்த லவ்ரி பிரான்ச்சஸ் மூலிமா அது ஆசிடா பேஸா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அட்வான்டேஜஸ். அப்போ இதுதான் நம்ம செகண்ட் கான்செப்ட்.